குடும்பத்தையும் நாட்டு மக்கள் அர்ப்பணிப்பதற்காக திருமணமே செய்து கொள்ள மறுத்தார். அரசியலில் எளிய தொண்டராக சேர்ந்து உண்மையாகவும் உழைப்பாகவும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வரலாற்றில் புகழை அடைந்தார். 1953ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகள் தமிழ்நாடு ஏற்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. எளிய செய்வோரே பெரியோர் என்ற உணர்த்தும் வகையில் காமராஜர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். கேளில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற எவை என்ற வல்வேறு குரலுக்கேற்ப காமராஜர் முதலமைச்சரான முதல் வேலையாக 6000 தொடக்க பள்ளியை திறந்துவிட்டார். 12,000 புதிய பள்ளியை திறந்து வைத்தார். ஆரம்ப காலத்தில் காமராஜர் கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நெய்வேலி பருப்பு நிலக்கரி திட்டம், மேட்டூர் அணை, பருத்திக்குளம் என எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினார். காமராஜர் கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போது பள்ளிக்கு செல்லாமல் மான் வைக்கக்கூடிய இந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவரும் பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தாராணி சாப்பாடு என்று கூறியது கருத்தில் உள்ளாக்கியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்கள் வசதியான மாணவர்கள் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். 1963ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சர் பதவி விலகினார். 1975ஆம் ஆண்டு காமராஜர் அமர ஆனார். திண்டுக்கல் காந்தி மண்டபத்தில் பக்கத்தில் காமராஜர் நினைவு அமைக்கப்பட்டது. படிக்காத மேலே காமராஜருக்கு பாரத மற்றும் இந்தியா வழங்கப்பட்டன. காமராஜர் இந்தியாவின் வீரர்களில் ஒருவர், உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்குவர், எளியவருக்கு உழைத்தவர், அரசியல் மேஜாக வாழ்ந்தவர், அரசியல் ஜாக்கியாக இருந்தவர். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றன. காமராஜர் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகளும் அவர் எளிமையான வாழ்க்கையும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்துள்ளன. காமராஜர் தனக்கென வாழாமல் சிலருக்கென வாழ்ந்தாலும் அவர் ஏற்றிய கல்வி சுடர் தமிழகம் முழுவதும் ஒளி சுடர்கின்றன. எனக்கு வாய்ப்பிருந்த ஆசிரியர்கள் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றிகள். நான் நட்சத்திரத்தை கொண்டிருக்கிறேன். மரத்திற்காக பரவாயில்லை என்றார்கள். புலி வைப்பதெல்லாம் முக்கியம். நான் சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா அது ஆசிரியர்கள் மக்களுக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை கூட முயற்சி செய்தேன், இல்லை எனில் பயிற்சி செய்தேன். காலை மற்றும் கருக்கட்டிருக்கம் இனி பேசினால் ஏற்படும் சுழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.